கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஐயா, ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போயிருந்தாலும், ஒருவேளை பல்வேறு சிக்கல்கள் சிரமமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவதிலே சந்தேகமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். வேதத்திலே ஏசாயா 37, 38 அந்த அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை எசேக்கியா என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதனுக்கும் அவருடைய ஜனத்திற்கும் எருசலேமில் வாழ்ந்த ஜனங்களுக்கும் விரோதமாய் வந்த ஒரு மகா பெரிய மிரட்டலும் ஆபத்தும் ஒரு பெரிய எதிரிகளின் முற்றுகையுமாய் வந்த அந்த போராட்டத்தில் இருந்து அந்த மனிதனை எப்படி கர்த்தர் பாதுகாத்தார் என்று நாம் பார்த்து, இன்றும் அதே போலவே உங்களையும் உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளுக்கு விரோதமாய் கர்த்தரே எழுந்து யுத்தம் செய்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். சனகரிப் என்கிறதான ஒரு ராஜாவும் அவனுடைய மகா மோசமான ரப்சாக்கே என்கிறதான ஒரு சேனாதிபதியுமாய் சேர்ந்து பாருங்கள், எருசலேம் நகரத்தை முற்றுகையிட இடுகிறதற்காக வந்திருந்தார்கள். ஐயா, மகா திரளான வந்த அந்த அசீரிய ராஜாவின் கூட்டம் மகா பெரிய சேனையாயிருந்தது. அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள், அவர்களிடம் இருந்த பலம், அவருடைய இருந்த படை பலம், அவருடைய இருந்த செல்வாக்கு எல்லாம் இந்த எசேக்கியா ராஜாவாலும் அவருடைய சேனையாலும் மேற்கொள்ள கூடாததாய் இருந்ததாலே பாருங்கள், அவர்கள் கேவலமாய் பேசினார்கள். எசேக்கியா ராஜா என்கிறதான ஒரு அற்புதமான தேவ மனிதனை குறித்து கேவலமாய், அற்பமாய், அநியாயமாய் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மகா கொடுமையும் கேவலமுமானவை என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், இந்த ராஜாவும் அவன் அனுப்பிய சேனாதிபதியும் ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொக்கரிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரப்சாக்கே சொல்லுகிறான், உங்களுடைய தேவன் எங்கே? நாங்கள் நாடுகளை எல்லாம் சிதறடித்தோம், அவர்கள் தேவர்கள் எல்லாம் அவர்களை பாதுகாக்கவில்லையே. நாங்கள் இந்த நாடுகளை எல்லாம் அழித்தோம், முற்றுகை போட்டோம், பிடித்தோம். இவர்களுடைய ராஜாக்களும் அவர்களுக்கு உதவி செய்வதாய் சொன்ன தேவர்களும் எங்கே என்று கேட்டு நம்முடைய தேவனை குறித்தும் மகா கேவலமாய் பேசுகிற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும், ஐயா, ஒருவேளை நீங்கள் கையினால் செய்து வருகிற எல்லா வேலைகள், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஊழியங்களிலும் கூட ஒருவேளை பிசாசு நின்று ஒரு சிறு கூட்டமாய் அல்லது பலத்த கூட்டமாய் பலத்த சேனையாய் நின்று உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாக கொக்கரிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக அவதூறான வார்த்தைகளை பேசலாம். ஐயா, நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிச் செல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை கண்டு, நீங்கள் இருக்கிற எளிமையை, ஏழ்மையை கண்டு, உங்களுக்கு இருக்கிற ஒரு வறுமையை கண்டு அநேகர் அவதூறாக பேசலாம். நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையை குறித்து, ஐயா, நீங்கள் நம்பி இருக்கிற தேவனை குறித்து ஒருவேளை அவர்கள் தேவனை குறித்து மோசமாய் பேசலாம். ஐயா, நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் சபையை குறித்தும், நீங்கள் சார்ந்திருக்கிற செய்கிற ஊழியத்தை குறித்தும் அற்பமாகவும் கேவலமாகவும் பேசலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, மிகவும் அற்பமாய், அநியாயமாய், அவதூறாய் பேசிய அந்த ராஜாக்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளிலே அதே அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார், செய்து முடிப்பார். அதற்காக அவர் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை அநியாயமாய் யார் பேசினால் என்ன? உங்க சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை வெட்கக்கேடாய் அவமானமாய் பேசுகிறவர்கள் பேசி போகட்டும். ஒருவேளை கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளையை நீங்கள் ஒருவேளை உங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்காய் காத்திருக்கிற விஷயங்களிலே நீங்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை எல்லாம் இழந்தது போன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். ஐயோ, அகப்பட்டு கொண்டோம், இனி தப்பிக்கவே முடியாது என்ற அந்த எசேக்கியாவின் சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் நிச்சயமாய்
அவர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட்டார்கள். எசேக்கியா ராஜாவாலே நம்ப முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் ஒரு நல்லதொரு தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக அனுப்பின அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் மைட்டி காட் அந்த ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் பெரிய ஜீவ மூச்சாய் உயிர் மூச்சாய் இருந்தது போல இன்றும் அநேக உபத்திரவங்களிலே ஆபத்துகளிலே அநேக சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டு ஒருவேளை ஐயா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் மீற முடியாத நாங்கள் தப்பிச் செல்ல முடியாத பிரச்சனைகளாய் இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற கடன்கள், எங்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், எனக்கும் கணவனுக்கும் இருக்கிற என் குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எப்படி மீள போகிறோம், என் மகள் என் மகன் எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து மீள போகிறோம் என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஐயா இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து எப்படி யார் எங்களை விடுவிக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கதறிக் கொண்டிருக்கலாம். எந்த வழியிலும் வழியே இல்லை, எந்த சூழ்நிலையிலும் எந்த சாத்தியமே இல்லை என்ற சூழ்நிலையிலே இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். லட்சக்கணக்கான போர் வீரர்களும் மகாபயங்கரமான ஆயுதங்களும் அவர்கள் கொளுத்து கொக்கரித்து எசேக்கியா ராஜாவுக்கும் அவருடைய சேனைக்கும் தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் கொக்கரித்தார்கள். இன்றும் அநேகமாய் பாருங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, நீங்கள் அப்பா கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றின அந்த அற்புதமான அந்த உங்களுடைய ஒழுக்கத்தை குறித்தும் அவர்கள் கேவலமாய் பேசலாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து அவர்கள் கேவலமாய் பேசலாம். பாருங்கள் நடந்தது என்ன. எந்த விதத்திலும் தப்பிச் செல்ல முடியாத அல்லது அவர்களை மேற்கொள்ள முடியாத, எந்த விதத்திலும் ஜெயமெடுக்க முடியாத மகா கஷ்டமான சிக்கலான சூழ்நிலையிலே இருந்த எசேக்கியா ராஜாவுக்காக கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்கள். ஏசாயா 37:36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை முற்றிலும் சங்கரித்தான். அதிகாலையிலே எழுந்திருக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவையும் எருசலேம் குடிகளுக்கும் விரோதமாய் வந்து நின்று கொக்கரித்த அந்த ஜனங்கள் எல்லாம், அந்த மகாபெரிய சேனைகளும் ராணுவம் எல்லாம் இதோ அவர்கள் எல்லாரும் அதிகாலையிலே எழும்பி பார்த்த பொழுது அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே தூதன், மைட்டி காட், எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரே தூதன், ஒரே ஒரு தூதன் போய் எல்லா விதமான எல்லா ராணுவங்களையும், அவர்கள் கொண்டு வந்த எல்லா சாதனங்களையும், அவர்களோடு இருந்த திரள் கூட்டமான ஜனங்களையும் 185,000 பேரை ஒரே தூதன் சங்கரித்து அன்று இரவே போர் யுத்தம் முடிந்தது போல இன்று இந்த இரவிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, இன்று இரவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை இந்த இரவிலே கர்த்தர் உங்களுக்காக அவருடைய பலத்த கரத்தை உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வல்லமை தேவ சமூகத்திலே இருக்கிறது, தேவ பிரசன்னத்திலே இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னத்திலே இருந்து, தேவ சமூகத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தரே எழுந்தருளுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் சொன்னது போலவே நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்களும் நானும் அமர்ந்திருந்து ஐயா அமைதியாயிருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறதின் மூலமாய், அமைதியாயிருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதின் மூலமாய் அமர்ந்திருந்து எங்கள் தேவனே கர்த்தர், எங்கள் ராஜாவே, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், எங்கள் தெய்வமே, எங்கள் ராணுவங்களின், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ராணுவங்களின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அப்பொழுது என்ன நடக்கும் என்றாக கவனிங்கள். 31ஆம் வசனத்திலே சொன்னது போலவே நடக்கும். யூதா வம்சத்தாரிலே, யூதா வம்சத்தாரில் தேவ ஜனங்களிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளிலே இன்னும் நீங்கள் தப்பி இருக்கிறவர்களாய், கடனிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் கண்ணீரிலும் தப்பி இருக்கிறவர்களால் காணப்படுகிற நீங்கள், யூதா வம்சத்தாரிலே தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, glory to the Lord, மறுபடியும் கீழே வேர்பற்றி
பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பி இருக்கிறவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் பாருங்க, கீழே வேர்பற்ற தொடங்குவீர்கள். வேறே இல்லாதவர்கள் போன்று, வழியே இல்லாதவர்கள் போன்று, எந்த சப்போர்ட்டும் எந்த அஸ்திபாரமும் இல்லாதவர்கள் போன்று, யாருடைய அனுசரணையும் ஒன்றுமே இல்லாதவர்கள் போன்று காணப்பட்ட நீங்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். எத்தனை பெரிய கொரில்லா யுத்தங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடந்தாலும் சரி, எத்தனை விரோதமான சதி சற்பனைகள், எத்தனை விரோதமான சூழ்ச்சிகளும், எத்தனை திரளான பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, இது போலவே இந்த இரவு வேளையிலே பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அந்த இரவிலே அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை அந்த ஒரே இரவிலே சங்கரித்தது போல ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் என் அன்பின் பரலோக பிதாவே, இது போன்ற அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற இவர்களை அழித்து விடுவது போல், இவர்களுடைய ஜீவனை பிடுங்கி விடுவது போல், இவர்கள் சாவை தவிர இனி செத்து போவதை தவிர வேற வழியே இல்லை என்று நினைக்கிற அளவிற்கு இவர்களை அழுது கொண்டிருக்கிற செய்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு விரோதமாய் நிற்கிறோம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த சனகரிப் ராஜாவும் ரப்சாக்கே என்ற சேனாதிபதியுமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கொக்கரித்தது போல இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா சத்துரு கூட்டங்களும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள், இவர்களுக்கு விரோதமாய் அற்பமாய் கேவலமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்றே இந்த இரவிலே சங்கரிக்கப்படும்படியாய், இந்த இரவிலே தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த இரவிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. அப்படியே செய்கிற தேவன் அப்பா. இதுவரைக்கும் இவர்கள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதுவரைக்கும் தப்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கீழே வேர்பற்றி என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்களினால், மேன்மையான மகிமையான உன்னதமான ஆசீர்வாதங்களினால், நல்ல இடங்களிலே மேன்மையான இடங்களிலே கொடுக்கிற பங்கும் பாத்தையதையும் நீர் கொடுக்கிற சுதந்திரங்களினால், நீர் கொடுக்கிற நல்ல வேலையினால், நல்ல ஊழியங்களினால், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள், நல்ல வாய்ப்புகள், நல்ல ப்ராஜெக்டுகளினால், நீர் கொண்டு சென்ற நல்ல தேசங்களிலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதினால் இவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறதை தேசம் எல்லாம் கண்டுகொள்ளும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், இவர்களை அற்பமாய் நினைத்தவர்கள், இவர்களை வெட்கமாகவும் அவமானகரமாக நடத்தினவர்கள் எல்லாம் காணும்படியாய் இவர்கள் மேலே கனி கொடுக்கும்படியாய், பூத்து குலுங்கும்படியாய், இஸ்ரவேல் பூத்து காய்த்து கனி கொடுக்கிற காலம் வருகிறது என்று சொல்லப்பட்டபடி என் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொன்னீரே, அப்படியே உம்முடைய வைராக்கியம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் புறப்பட வேண்டிய தூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்களாக. ஆமென் ஆண்டவரே. இவர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். எதிரி சேனைகள் அழிக்கப்படட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். துன்பம் துயரங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. உங்க சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உங்க கிருபையும் இரக்கமும் காருண்யமும் இவர்களை பாதுகாக்கட்டும். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எந்த புயலோ அல்லது வாழ்க்கையிலோ அல்லது நிஜமாகவோ எந்த புயலோ காற்றோ கனமழையோ வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களை பாதுகாப்பார். பாருங்கள், இப்படியா எசேக்கியா ராஜாவையும் எருசலேம் ஜனங்களையும் பாதுகாத்தது போல என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பமாய் பாதுகாப்பார். நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்து பூத்து காய்த்து பூமியையே பலனால் நிரப்பும் காலங்கள் வருகிறது. வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக.